Daily. Taste the Daily. பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் கிராமத்தில் வயிற்றுப்போக்கிற்காக நாட்டு மருந்து கொடுக்கப்பட்ட இரட்டை பெண் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலுவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரைசாமி. வணக்கம். மேலும் விவரம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வாலிகண்டபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கந்தசாமி தனலட்சுமி தம்பதியினர் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற இவர்களுக்கு 8 வயதில் அகிலன் என்ற ஒரு மகன் உள்ளார். கந்தசாமி துபாயில் வேலை பார்த்து வரும் நிலையில் கடந்த 11 மாதத்திற்கு முன் இத்தம்பதியருக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தது. இந்நிலையில் ரோஸ்மா, தனுஷ்டி என்ற 2 பெண் குழந்தைகளுக்கும் கடந்த சில தினங்களாகவே காய்ச்சலும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தனலட்சுமி அவரது பாட்டி சாந்தியுடன் அதே பகுதியில் உள்ள ஒரு பெண் மருத்துவரிடம் வைத்தியரிடம் 2 பெண் கை குழந்தைகளையும் தூக்கிக் கொண்டு வாலிகண்டபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாட்டு வைத்தியர் சைதானி என்பவரிடம் சிகிச்சைக்காக அணுகியுள்ளார். அதனை அடுத்து குழந்தைகளுக்கு பரிசோதித்த வைத்தியர் சைதானி அவர்கள் இருவருக்கும் நாட்டு மருந்து கொடுத்துள்ளார். வயிற்றுப்போக்கு நிற்காமல் குழந்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆங்கில மருந்தையும் அவரது தாய் கொடுத்துள்ளார். நாட்டு மருந்து கொடுக்கப்பட்ட பின்னர் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட போது குழந்தை நேற்று காலை ரோஸ்மா உடல்நலை குறைவால் உயிரிழந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது தாய் தனலட்சுமி உள்ளிட்ட அவரது பாட்டி மற்றொரு குழந்தை தனுஷியை உயிருக்கு ஆபத்தான நிலையில் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மற்றொரு குழந்தையுமான தனுஷ்டியும் இன்று உயிரிழந்தது. இந்த சம்பவம் குறித்து மங்களமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தாய் உள்ளிட்ட தாய், அவரது பாட்டி மற்றும் நாட்டு மருந்து கொடுத்த வைத்தியர் சைதானியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட இரட்டை பெண் குழந்தைகள் நாட்டு மருந்து கொடுத்ததால் உயிரிழந்த சம்பவம் வாலிகண்டபுரம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி துரைசாமி. Taste the Daily.